9th டிசம்பர் மார்னிங் 9:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி கோல்டு ரேட் ஒரு 50 ருபீஸ் குறையிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா 11,955. ஜிஆர்டிலையுமே 11,955. முன்னாடிலாம் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் ஒரு ஜுவல்லர்ஸும் மாற்றிருந்தது. இப்போது ஒரு 2 பேருமே ஒரே ரேட்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ 4,224 ட்ராய் ounce 90 ருபீஸ் இந்தியன் கரன்சி ரேட்டு. ஸோ இந்த கேல்குலேஷன் பிரகாரம் பார்த்திங்கன்னா 12,222 வருது. ஸோ இதனால் ஒரு 50 ரூபா குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மார்னிங் ரேட்டு. மத்தியானம் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா அப்டேட் பண்ணுறேன். திரும்ப சொல்கிறேன், கோல்டு வந்து 400 கிராம்ஸ் ஃபிசிக்கல் கோல்டு இல்லாதவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே இருங்க. ஏன்னா லாங் டேர்மில் ஃபிசிக்கல் கோல்டுடைய ரிட்டர்ன்ஸ் தான் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ லாங் டேர்மில் ஃபிசிக்கல் கோல்டுடைய பெனிஃபிட்ஸ் தான் ஜாஸ்தி. ஏன்னா நம்ம கையில் கோல்டு ஃபிசிக்கலாக இருக்குங்கிறது ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸு. நம்ம என்ன தான் ETF டிஜிட்டல் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் போட்டிருந்தாலுமே எப்போ என்ன டேர்ம்ஸ் மாறும் நம்ம கையில் இருக்குமான்னு தெரியாது. ஃபிசிக்கல் கோல்டு இருந்தால் நம்ம ஒரு நிம்மதியாக இருப்போம், நம்ம காசு நம்ம கையில் இருக்குன்றதுனால.